ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எல்லாருக்கும் பயனுள்ள ஒரு தகவல் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது நம்ம எல்லாருமே ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த ஒரு அப்டேட்டை இப்போது அந்த டிஎன் சேவை அப்படிங்கிற வெப்சைட்டில் கொண்டு வந்துட்டாங்க. அது என்னங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய கேன் நம்பர் இந்த சேவையில் போயிட்டு நம்ம எந்த ஒரு சேவைக்கு அப்ளை பண்ணுறதாக இருக்கட்டும், நம்மளுடைய கேன் நம்பர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த நம்பர் போட்டு தான் நம்ம அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த சர்டிஃபிகேட்லேயும் நம்மளுடைய கேன் நம்பரில் என்ன விவரம் இருக்கோ அதுதான் வரும். இப்போது இந்த கேன் நம்பரில் இருக்கக்கூடிய நம்மளுடைய விவரங்களை இதுக்கு முன்னாடி நம்மளால் எடிட் பண்ண முடியாமல் இருந்துச்சு. உதாரணத்துக்கு நம்மளுடைய பெயர் மாற்றணும், டேட் ஆஃப் பர்த் மாற்றணும், மொபைல் நம்பர் மாற்றணும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி அந்த கேன் நம்பரில் இருக்கக்கூடிய விவரத்தை நம்மளால் எடிட் பண்ண முடியாது. சப்போஸ் இருந்தாலும் அந்த கேன் நம்பரில் இருக்கக்கூடிய விவரத்தை நம்ம எடிட் பண்ணணும் அப்படின்னா, இப்போது இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம நேரடியாக அந்த டிஎன் சேவை அப்படிங்கிற அந்த ஒரு மெயில் ஐடிக்கு அனுப்பிச்சு தான் நம்மளால் எடிட் பண்ணுற மாதிரி இருந்தது. இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, பயனாளர்களாகிய நம்மளே அந்த கேன் நம்பரில் இருக்கக்கூடிய விவரத்தை எடிட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஆப்ஷனையும் நமக்காக கொடுத்துட்டாங்க. ஸோ இது ரொம்பவே பயனுள்ள ஒரு ஆப்ஷன். ஏன்னா நிறைய பேர் அந்த ஃபஸ்ட் டைம் கேன் நம்பர் ஜென்ரேட் பண்ணும்போது தவறுதலாக ஒரு சில இன்ஃபர்மேஷன் கொடுத்த காரணத்தினால அவங்களுடைய சர்டிஃபிகேட்லேயும் அந்த டீட்டெயில்ஸ் தவறாக தான் வருது. ஸோ இதை மாற்றணும் அப்படின்னா கேன் நம்பரில் நம்ம எடிட் பண்ணணும். அதுக்கு நம்ம மெயில் அனுப்பிச்சு நம்ம 10 to 15 டேஸ் வெயிட் பண்ணுற மாதிரி இருந்தது. பட் இனிமேல் அப்படி தேவையில்லை, நீங்கள் வெயிட் பண்ண தேவையில்லை. நேரடியாக டிஎன் சேவை அப்படிங்கிற இந்த இணையதளத்தில் போய்ட்டு எடிட் பண்ணிக்கலாம். அது எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ண உடனே ரைட் சைடில் உள்நுழை அப்படின்னு இருக்கும். இதில் துறை உள்நுழைவு, அதுக்கப்புறம் பயனாளர் உள்நுழைவு. துறை உள்நுழைவு அப்படின்னா இந்த சேவை சென்டர்லாம் வச்சுருக்காங்கல்ல, ஸோ அவங்க உள்ளே என்ட்ரு ஆகக்கூடிய ஆப்ஷன் தான் துறை உள்நுழைவு. இந்த பயனாளர் உள்நுழைவு அப்படிங்கிறது தான் நம்ம போய்ட்டு நம்மளுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து கேன் நம்பர்லாம் கொடுத்து சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷன். பொதுமக்களாகிய நம்ம அப்ளை பண்ணக்கூடிய ஆப்ஷன் தான் பயனாளர் உள்நுழைவு. இப்போ இந்த ஆப்ஷன் நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இதை கிளிக் பண்ணதும் அடுத்தபடியாக நம்மளுடைய யூசர் ஐடி மற்றும் பாஸ்வேர்டு கேட்கும். அதை ரெண்டுத்தையும் நீங்கள் கொடுத்துட்டு இங்கே ஒரு கேப்ச்சா இருக்குது பாருங்கள், அந்த கேப்ச்சாவையும் கரெக்டாக டைப் பண்ணிவிட்டு லாகின் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு உங்களுக்கான பேஜ் லாகின் ஆயிரும். இப்போது ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் எதுனா ஒரு சர்டிஃபிகேட் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ நான் கேன் நம்பர் எடிட் பண்ணுறதை பற்றி தான் பேசுகிறேன். ஸோ அதனால் இந்த ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். இதில் நான் ஏதோ சர்டிஃபிகேட் கிளிக் பண்ணுறேன். இப்போ உதாரணத்துக்கு வருமான சான்றிதழ், இன்கம் சர்டிஃபிகேட் நான் சூஸ் பண்ணுறேன். அதை சூஸ் பண்ணதும் நம்மளுக்கான டீட்டெயில்ஸ் வரும். இங்கே பாருங்கள், இதில் போய்ட்டு ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷன் நம்ம கிளிக் பண்ணணும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணதுக்கப்புறமா நம்மளுடைய கேன் நம்பரை இந்த பாக்ஸில் என்டர் பண்ண சொல்லும். அல்லது உங்களுடைய பெயர், ஆதார் நம்பர், மொபைல் நம்பர் எதுனா ஒரு டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு நீங்கள் சர்ச் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். நான் இப்போ கேன் நம்பர் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு சர்ச் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். கீழே எனக்கான விவரம் வந்துருச்சு. அதில் இந்த கீழே பார்த்தீங்கன்னா இந்த கேன் நம்பருக்கு உண்டான டீட்டெயில்ஸ் வந்துருச்சு. இதில் போய்ட்டு இந்த கீழே அவங்களுடைய ஆதார் நம்பர், அப்ளிகன் டேட் ஆஃப் பர்த் இது ரெண்டுத்தையும் கொடுத்துட்டு ஜென்ரேட் ஓடிபி அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்தபடியாக இந்த கன்ஃபார்ம் ஓடிபி அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். ஓகே, இப்போது யூ ஹேவ் சக்ஸஸ்ஃபுல்லி வெரிஃபைடு ஓடிபி அப்படின்னு வந்துருச்சு. இப்போ பாருங்கள், ப்ரொசீடு எடிட் கேன் டீட்டெயில் சேவ் ஆஸ் நியூ அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. இப்போது இந்த எடிட் கேன் டீட்டெயில் அப்படிங்கிற ஆப்ஷனில் போய்ட்டு தான் நம்ம கேன் நம்பரில் இருக்கக்கூடிய விவரத்தை நம்ம எடிட் பண்ண முடியும். ஸோ அந்த எடிட் கேன் டீட்டெயில் கிளிக் பண்ணோன்னே இங்கே பாருங்கள், கேன் நம்பரில் இருக்கக்கூடிய எல்லா விவரமும் வந்துருச்சு. ஸோ இதில் போய்ட்டு உங்களுடைய நேம், ஸோ அப்ளிகேஷன் நேம், அப்ளிகன் நேம் எடிட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்துருச்சு. அதே மாதிரி தமிழ்லேயே நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி ஜெண்டர் எடிட் பண்ணலாம், ரிலேஷன்ஷிப் எல்லாமே எடிட் பண்ணிக்கலாங்க. டேட் ஆஃப் பர்த் எடிட் பண்ணலாம் பாருங்கள், அந்த ஆப்ஷனும் கொடுத்துட்டாங்க. ஆனால் இதில் ஒரே ஒரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, நம்ம பயனாளர் உள்நுழைவில் போய்ட்டு, அதாவது பொதுமக்களாகிய நம்ம டைரெக்டாக உள்ளே போய்ட்டு எடிட் பண்ணும்போது மெயில் ஐடி இதெல்லாமே மாற்றிக்கலாம். ஆனால் நம்ம கொடுத்த மொபைல் நம்பர் மட்டும் நம்மளால் எடிட் பண்ண முடியாது. மீதி எல்லா டீட்டெயில்ஸும் நம்மளால் எடிட் பண்ண முடியும். சரி, இப்போ அந்த மொபைல் நம்பரை நான் மாற்றணும் அப்படின்னு, கேன் நம்பரில் லிங்க் ஆகிருக்கக்கூடிய அந்த மொபைல் நம்பர் நீங்கள் மாற்றணும் அப்படின்னா இந்த துறை உள்நுழைவு அப்படிங்கிற ஆப்ஷனில் போய்ட்டு மாற்றணும். இது சேவை வச்சுருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ அவங்களுக்கு அக்சஸ் இருக்குது. நேரடியாக நீங்கள் ஒரு கம்ப்யூட்டர் சென்டர் போய்ட்டோ அல்லது சேவை சென்டர் போய்ட்டோ அங்கே போய்ட்டு நீங்கள் கொடுங்க. சொன்னீங்க அப்படின்னா அவங்க அந்த துறை உள்நுழைவு ஆப்ஷனுங்க அவங்க வச்சுருப்பாங்க. அவங்களோட யூசர் பாஸ்வேர்டு போட்டு அந்த மொபைல் நம்பரை மாற்றி கொடுத்துருவாங்க. மொபைல் நம்பரை தவிர்த்து மீதி எந்த ஒரு விவரம் நீங்கள் மாற்றுற மாதிரி இருந்தாலும் இந்த பயனாளர் உள்நுழைவு அப்படிங்கிற ஆப்ஷனில் போய்ட்டு நம்மளே மாற்றிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவலை முடிஞ்ச வரைக்கும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.